Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. Class 12 accountancy reduced syllabus revision போயிட்டிருக்கு. அதில் இப்போ யூனிட் 4 வந்தாச்சு. ஆல்ரெடி யூனிட் 1, 2 and 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெடியூஸ்டு சிலபஸுக்கான ரிவிஷன். யூனிட் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரிவிஷனில் வந்து நான் எல்லாம் ரெடியூஸ்டு சிலபஸுக்கான இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸை தான் போட்டுட்ருக்கேன். If you are very particular about watching exercise sums and conceptual clarity வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா you can go to Charulata accounts. அதில் பிளேலிஸ்ட்டில் 12th standard unit 4 பார்த்தீங்கன்னா you can have a go through of exercise sums. ஓகே, இப்போது இந்த illustration sums வந்து இந்த ரெடியூஸ்டு சிலபஸில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா 10 தான். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே நமக்கு வந்து யூனிட் 4ல் 11 சம்ஸ் தான் இருக்குது. அந்த லாஸ்ட் சம்மை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 10 சம்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து ஐம் பிளானிங் டு கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ். லெட் மீ சி. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இந்த தியரி போர்ஷனுக்கு மீனிங், நீடு, அந்த வேல்யூவேஷன் ஆஃப் த குட்வில், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த குட்வில், இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சின்ஸ் இது வந்து ரெடியூஸ்டு சிலபஸுக்கான ரிவிஷன் அப்படிங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் த சம்ஸ் மட்டும்தான் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அது என்னென்ன ஒரு கான்செப்டை கொஞ்சம் ஒரு லைனாக சொல்லிவிட்டு ஐ எம் ப்ரொசீடிங் வித் த சம்ஸ். இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் த கான்செப்ட் அப்படின்னா அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, நவ் இப்போ இந்த குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் இன் கால்குலேட்டிங் த குட்வில். ஆக்சுவலாக 4 மெத்தட்ஸு, நம்ம ரெடியூஸ்டு சிலபஸுங்கிறதுனால 3 ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அதில் 2ஆக பிரிக்கிறாங்க, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதில் 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆனுட்டி மெத்தட், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், அண்ட் தென் தேர்ட் வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஆக்சுவலி 3 மெத்தட்ஸ் தான். நம்ம வந்து இந்த 10 சம்ஸ் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். we are not going to see this. ஓகே, இந்த சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நமக்கு 5 சம்ஸ் இருக்குது. அதை தான் இந்த மாடியூலில் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். வெயிட்டட் ஆவரேஜில் 1 இருக்குது, பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்டில் 2 இருக்குது, ஆனுட்டியில் 1, கேபிட்டலைசேஷனில் 1 சம். ஸோ டோட்டலாக 10 சம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த குட்வில் நம்ம கால்குலேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஃபேர்மில் வந்து குட்வில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த குட்வில்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவ்வளோ வருஷமாக ஏர்ன் பண்ண குட்வில்ல அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ல நம்ம பார்க்குறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை பார்க்கலாம். ஸோ வைல் கம்ப்யூட்டிங் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம கம்ப்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, அந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் தான் நமக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் ரெக்வயர்ட் இன் த ஃபியூச்சர், அதை ஆட் பண்ணணும். பாஸ்ட் ரெவன்யூ நாட் லைக்லி டு பி ஏர்ன்ட் இன் த ஃபியூச்சரை மைனஸ் பண்ணணும். அடிஷ்னல் இன்கம் ஃபியூச்சரில் வருதுன்னா அதை ஆட் பண்ணணும். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் டு பி பெய்டு இன் த ஃபியூச்சர்னா அதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணு, அடிஷ்னல் இன்கம் இன் ஃபியூச்சரை ஆட் பண்ணு, பாஸ்ட் ரெவன்யூவை மைனஸ் பண்ணு, அண்ட் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் டு பி பெய்டு இன் ஃபியூச்சரை மைனஸ் பண்ணு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணு. ஓகே, இதில் வந்து 1-2 தான் சம்ஸாக இருக்குது. அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, நம்ம போடலாம். ஓகே, நவ் வி வில் மூவ் டு த illustration sum number 1. நான் as I said earlier, இது வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்கான சம்மு illustration 1. நான் இது வந்து கொஸ்டினை வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். ஐ எம் நாட் ஷோயிங் த புக், பட் ஐ வில் ரீட் த கொஸ்டின். ஓகே, த ஃபாலோயிங் ஆர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபர்ம்ஸ் இன் த லாஸ்ட் 5 years: 2014 4,000, 2015 3,000, 2016 5,000, 2017 rupees 4,500, and 2018 is rupees 3,500. And they have asked us to calculate the value of the goodwill at 3 years of purchase of average profit of 5 years. Okay, so இப்போ நம்ம வந்து goodwill calculate பண்ணுறதுக்கு எந்த மெத்தடில், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நமக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஒரு கிளாஸில் வந்து
ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஆன் த ஹோலாக எவ்வளோ தான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய அக்கௌண்ட்ஸ் மார்க்கும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த குட்வில் கால்குலேட் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை மேலே போட்டு டிவைடட் பை அந்த எத்தனை இயரோ அந்த இயரை டிவைட் பண்ணுறோம். சி ஃபார் இயர். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ப்ராஃபிட் வந்து 1 2 3 4 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட். ஓகே, ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். டோட்டல் ப்ராஃபிட்டு 4000 + 3000 + 5000 + 4500, ரைட். ஸோ இதை ஆட் பண்ணால் we get 20,000. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 20,000 டிவைடட் பை 5 will give you ₹4,000. இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் தான். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துட்றாங்க, எத்தனை இயர் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ இந்த குட்வில்ல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஓகே, குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஏன்னா நம்மளை கால்குலேட் பண்ண சொன்னது வேல்யூ ஆஃப் த குட்வில் at 3 years of purchase. So average profit is ₹4,000 into number of years of purchase 3 multiply panna we get ₹12,000. So this is a solution regarding illustration 1 in goodwill in partnership account. ஓகேவா, இது வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கிறது. இதில் ஒன்றும் பெரிய நமக்கு டிஃபிகல்ட்டியே கிடையாது. ஓகே, திஸ் இஸ் அ சிம்பிள் வெரி ஈஸி சம். ஓகே, இது வந்து கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்னா பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கம்மா. ஓகே, நவ் வி வில் மூவ் டு illustration 2. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் illustration 2. இதுக்கான கொஷின் வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். The profits and losses of the firms for the last 4 years were as follows. 2015 15,000, 2016 17,000, 2017 6,000. But in the 2017 வந்து loss. 2018 rupees 14,000. Okay, they have asked us to calculate the amount of the goodwill on the basis of 5 years of purchase of average profit of last 4 years. ஓகே, இப்போ நம்ம பண்ணும்போது தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 5 years பர்ச்சேஸை விட்டுட்டு இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 years இருக்குல்ல அதால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, மல்டிப்ளை பண்ணிவிடுவீங்க when you calculate the goodwill. அதை தான் 5 years of purchase அப்படிங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இது எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் இதே மாதிரியான ப்ராஃபிட்டை குட்வில்லை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, அந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு குட்வில்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன நம்மளோட ஃபார்முலா, குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், 15,000 + 17,000. இது லாஸ் அப்படிங்கிறதுனால -6,000 + 14,000, ரைட். லாஸ் அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, when we add all these with and -6,000 we get 40,000 divided by number of years வந்து 4, அதால டிவைட் பண்ணா we get 10,000. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் ரைட் த ஃபார்முலா, goodwill is equal to average profit into number of years of purchase. So average profit வந்து 10,000, number of years of purchase வந்து 5 years. So 10,000 into 5 gives you ₹50,000. Okay, this is a solution regarding illustration 2 in goodwill. Okay, now we will move to illustration 3. Illustration 3 கான question, profits of the firm for the last 4 years are is as follows. Okay, partnership firm has decided to value the goodwill for the purpose of settling a retiring partner. So அவங்களோட profits வந்து 2015 40,000, 2016 50,000, 2017 48,000 and 2018 is ₹46,000.
இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் வாஸ் லுக்ட் ஆஃப்டர் பை த பார்ட்னர். யாரோ ஒரு பார்ட்னர் வந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தாரு. நோ ரெமுனரேஷன் வாஸ் பெய்ட் டு ஹிம். த ஃபேர் ரெமுனரேஷன் ஆஃப் த பார்ட்னர் வேல்யூட் அட் கம்ஸ் டு ₹6,000 பெர் ஆனம். ஓகேவா, அவருக்கு ரெமுனரேஷன் கொடுக்கல, ஆனால் அது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 6,000 பெர் ஆனம் வருது அப்படின்னு சொல்றாங்க. Find out the value of the good if it is valued on the basis of 3 years purchase of the average profit for the last 4 years. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெமுனரேஷன் அவருக்கு கொடுக்கல, ஆனால் அவருக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதா, ₹6,000 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இது ரெமுனரேஷன் இஸ் கோயிங் டு பி பெய்டு டு த பார்ட்னர். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்ட் இன் த ஃபியூச்சர். ஓகே, அப்போ அது என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் we will find out the average profit, then we will go for that. ஓகே, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா அதுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க ப்ராஃபிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து மேலே போடுறோம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 போடுறோம். we get 1,84,000 டிவைடட் பை 4 46,000. இது மட்டும் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா ஒரு அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பென்சஸை மீட் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில், அதை நம்ம சப்ராக்ட் பண்ணி வர்றது தான் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் த ரெமுனரேஷன் 46,000. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் தான் ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 46,000ல் அவருக்கு ஃபியூச்சரில் கொடுக்க வேண்டிய அந்த ரெமுனரேஷனை மைனஸ் பண்ணுறோம், ₹6,000. we get 40,000. ஸோ இதுதான் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக எடுக்கணும். நவ் யூ ரைட் த ஃபார்முலா. குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். குட்வில் நமக்கு எவ்வளோ வந்தது, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, 40,000. இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 years ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 into 3 gives you ₹1,20,000. So this is a solution regarding illustration number 3 in goodwill. Okay, now we will move to illustration 4. As I said earlier, exercise sums நீங்கள் go through பண்ணுங்க, அதில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருப்பேன். இது ஜஸ்ட் ரிவிஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஐ எம் ரஷிங் அப். ஓகே, இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் த லிங்க், அந்த லிங்க்கை கொடுக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. அதாவது டைரெக்டாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த கான்செப்ட் கிளாரிட்டி அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நவ் illustration 4 பார்த்தீங்க அப்படின்னா, from the following information relating to the Arul Enterprises, calculate the value of the goodwill on the basis of 2 years of purchase of the average profits of 3 years. இதில் 3 adjustments கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் 2016, 17, 18க்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் ரெக்கரிங் இன்கம் 5,000 இட் இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2016. இந்த 2016ல் ஒரு ₹5,000 இன்க்ளூட் ஆயிருக்கான், விச் இஸ் நான் ரெக்கரிங் இன்கம். அது என்ன பண்ணணும்? அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட், க்ளோசிங் ஸ்டாக் ஃபார் த இயர் 2017 வாஸ் ஓவர் வேல்யூட் பை ₹10,000. 2016ல் ப்ராஃபிட் ஆட் ஆயிருக்கு, இன்கம் ஆட் ஆயிருக்கு. அண்ட் 2017ல் க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடு பை 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். சாரி, 2 adjustments we have to do. ஸோ அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்மேட் லைக் திஸ். பர்டிகுலர்ஸ் போட்டு 2016, 17, 18 போட்டுக்கோங்க. அடுத்தது அதுக்கான ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 46,000, 44,000, 50,000, அதை எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு இங்கே கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட். இது நான் ரெக்கரிங் இன்கம், இது நம்ம லெஸ் பண்ணணும். எதில் லெஸ் பண்ணணும் அப்படின்னா 2016ல் மட்டும் நம்ம லெஸ் பண்ணால் போருமானது. 2016ல் 6,000 என்ன பண்ணணும், we have to less it. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அப்படியே கொண்டு வர வேண்டியதுதான். சாரி, இட் இஸ் 5,000. ஸோ அந்த 2016ல் மட்டும் அந்த 5,000 லெஸ் பண்ணி மீதியெல்லாம் we are bringing down. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் ஃபார் த இயர் 2017 ஓவர் வேல்யூட் பை 10,000 அப்படின்னா 2017ல் மட்டும் அந்த ₹10,000 அந்த ஓவர் வேல்யூஷனை லெஸ் பண்ணி காமிங்க. ஓகே, தட் இஸ்
less over valuation of stock 2017ல கரெக்டாக போடுங்க. ஓகே, 2016 அதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. 17ல 44 minus 10,000 gives you 34,000. 2018 50,000 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓவர். பட் 2017க்குரிய ஓவர் வேல்யூஷன் ஆஃப் த ஸ்டாக் வந்து திஸ் இஸ் அ க்ளோசிங் ஸ்டாக். அவன் சொல்லியிருக்கிறதே க்ளோசிங் ஸ்டாக் தான் சொல்லியிருக்கான். ஸோ இது 1 இயருக்கான க்ளோசிங்னா இது நெக்ஸ்ட் இயருக்கான ஓப்பனிங். ஸோ அதை நம்ம இந்த 2018ல 10,000 we have to add because it is overvaluation of opening stock, right? So இந்த 10,000 add பண்ணா we get 60,000. 2017 16 அது அப்படியே இறக்கிக்கோங்க. இப்போ இதுதான் ஆக்சுவலா நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டூயிங் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2016, 17 and 18 பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ குட்வில்க்கு என்ன நம்மளோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லையா. டோட்டல் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், இங்கே கிடச்சிருக்க 41,000, 34,000 and 60,000 இதுதான் நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ண போகிறோம். 41, 34, 60 நம்ம கண்டுபிடிச்சிருக்க இப்பத்திய ப்ராஃபிட் டிவைடட் பை 3. ஸோ 1,35,000 divided by 3 gives you rupees 45,000. இதுதான் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு average profit into number of years of purchase. So 45,000 into 2 gives you 90,000. So this is the goodwill answer for illustration 4. Okay, regarding unit 4 goodwill kana answer idu. Okay, we will move to illustration 5 now. Illustration 5 kana question. The following particulars are available in respect of a business carried on by a partnership firm. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன்டு கொடுத்துட்டாங்க 2016, 17, 18க்கு. அப்புறம் இந்த ப்ராஃபிட் ஆஃப் 2016 இன்க்ளூட்ஸ் நான் ரெக்கரிங் ஆஃப் rupees 3,000. ஸோ 2016ல என்ன இருக்கான் 3,000 rupees இன்க்ளூட் ஆயிருக்கான். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்டு பை 2,000 டியூ டு த ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை த ஃபயர். 2017ல என்ன ஆயிருக்கான் ஸ்டாக் வந்து டிஸ்ட்ராய்ட் பை த ஃபயர், அதனால ஸ்டாக் ரெடியூஸ் ஆயிருக்கான். வேல்யூ வந்து rupees 2,000. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the stock is not insured but it is decided to insure the stock in the future. இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5,600 per annum. Estimated insurance premium is rupees 5,600 per annum. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா you are required to calculate the value of the goodwill on the basis of 2 years of purchase of average profit of last 3 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸுக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க வேல்யூ ஆஃப் த குட்வில். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணணும் we have to calculate the adjusted profits. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் 2016, 17, 18 போட்டுக்கோங்க. அவங்க ஏற்கனவே ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா நான் ரெக்கரிங் இன்கம் 3,000 அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இது நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம், அதை லெஸ் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி 2016ல இந்த 3,000 rupees லெஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதை நம்ம பண்ணியாச்சு, லெஸ் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்ட் பை 2,000 டியூ டு ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர். இந்த 2017ல நமக்கு வந்து ஒரு அப்நார்மல் லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான், இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் த ஃபியூச்சர். அதனால் அதை என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ணி காமிக்கிறோம். எந்த இயரில் 2017ல we have to add and show. ஓகே, ஸோ ஏன் அதை நம்ம ஆட் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் எது கண்டுபிடிக்கிறோம் எப்படி பேஸ் பண்ண இதை பேஸ் பண்ணி தான் இப்படி தான் நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறோம். இந்த அப்நார்மல் லாஸுங்கிறது வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இது வந்து எப்போதும் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா, ஃபியூச்சரில் இட் மே நாட் பி நீடட். அதனால தான் நம்ம அதை இங்கே ஆட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர் 2017 2000 ஆட் பண்ணால் we get 31,000. ஸோ இப்போ இது நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குட்வில் கண்டுபிடிக்கணும் இல்லையா. குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்டில் எதை ஆட் பண்ணணும், இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் இது தான் 27,000 ப்ளஸ் 31,000 ப்ளஸ் 32,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 போட்டோம்னா 90,000 டிவைடட் பை 3 we get ₹30,000. ஸோ இதில் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நமக்கு 30,000. கடைசியாக இன்னொரு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். The stock is not insured but it is decided to insure the stock in the future. ஃபியூச்சரில் அவன் இன்ஷூர் பண்ணுறதுக்கு பார்க்குறான். அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் எவ்வளோன்னு பார்த்தா ₹5,600. he is going to pay that in the future. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா we have to less it. ஸோ 30,000லேருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் 5,600 லெஸ் பண்ணால் we get 24,400. ஓகே, இப்போ இது நமக்கு கிடைக்கிறது தான் ஆவரேஜ் ப்ராஃபிட். Now substitute into the formula. Goodwill is equal to average profit into number of years of purchase. So average profit இப்போ நம்ம கண்டுபிடிச்சது after deducting the insurance premium payable. Okay, 24,400 into number of years of purchase. questionல கொடுத்திருக்கான் 2 multiply பண்ணா we get ₹48,000. So this is a solution regarding illustration 5 in the goodwill. Okay, unit 4 goodwill in partnership. Okay, hope you are clear with this simple average profit methodல நீங்க clear-ஆ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். methods of valuation goodwill இந்த simple average profitல 5 sums, அதாவது illustration sum number 1 2 3 4 5 complete பண்ணியாச்சு இந்த மாடியூல்ல. next மாடியூல்ல weighted average profit method பார்க்கலாம். hope you are clear with this.